இந்த அழகான காட்டுல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை. ஆனா அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இங்கே இந்த மரத்துல வாழ்ற கொஞ்ச பேருக்கு ஒரு பிரச்சனை. அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நல்ல நாள் போல இருக்கு. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க சுறுசுறுப்பா போகலாம். அம்மா சீக்கிரம் திரும்பி வரேன். செல்லங்களா கவனமா இருங்க. உங்களுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த என்ன சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல. எனக்கு பிரம்மாண்டமா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். சாப்பிடறதை விட பேசுறது தான் அதிகம். வாங்க முதல்ல போய் சாப்பாடு தேடுவோம். போலாமா? எல்லாரும் சாப்பாடு தேடி பறந்து போனாங்க. கடவுள் சிந்தனைய பார்த்தா வியப்பா இருக்கு. என்ன படைச்சி எனக்கு சாப்பாடா? இந்த பறவைகளையும் படைச்சி என் முன்னாடியே விட்டு வச்சிருக்கான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு இருந்தா அது முட்டாள்தனம். நாம தான் அதை உருவாக்கணும். சொர்க்கம்னா அது இதுதான். குழந்தைகள் எங்கே? என்ன ஆச்சு என் செல்லங்களுக்கு? யார் பார்த்த வேலை இது? கடவுளே! இது சரியில்லை. யாரோ இத வேணும்னே பண்ணிருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே போனா நமக்கு சந்ததிகளே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கொடூரமான பாம்பை நம்மால என்ன பண்ண முடியும்? இப்படியே பயந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது? யார்கிட்டயாவது உதவி கேட்கலாமா? சரியான யோசனை. முயல் அண்ணா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீங்க உதவி பண்றீங்களா? உதவியா? நானா? அது சரி. என்னால என்ன உதவி பண்ண முடியும்? ஒரு அப்பாவா என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு புரியுது. உங்க பறவை இனத்திலேயே புத்திசாலி காக்கா தான். அவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். அவர் இங்கதான் அடிக்கடி வருவாரு. இன்னைக்கு வருவாரா பார்க்கலாம். என்ன பசங்களா, இந்த பக்கம் வழி தெரியாம வந்துட்டீங்களா? இல்லண்ணா, வாழ வழி தேடி வந்திருக்கோம். பாருடா. சரி, என்ன விஷயம்? எல்லாமா அந்த கொடூரமான பாம்பு தான். அதுல நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் வல்லவரு நல்லவருன்னு உங்களை தேடி வந்தா நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க தான் எப்படியாவது அந்த பாம்பு கதைய இந்த ஒரு விஷயம் முடிக்கணும். நினைச்சீங்களா? அடே, எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருந்துகிட்டு கடைசியில என்ன கொலை பண்ண சொல்றீங்களா? டே அருமட்டா, அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. அண்ணே கோச்சிக்காதீங்க. ஒரு பறவை மனசு இன்னொரு பறவைக்கு தான் தெரியும். திரும்புங்க அண்ணே. அதெல்லாம் சரி அண்ணே. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அண்ணே. சரி சொல்றேன், ஆனா நீங்க தான் முயற்சி பண்ணணும். டேய் தம்பிகளா, எப்போ உங்க பிரச்சனைய நீங்களே சரி பண்ண முயற்சி பண்ணணும். மத்தவங்கள நம்பி இருந்தா நீங்க ஏமாந்து தான் போகணும். அப்போ காக்கா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துச்சு. தேங்க்ஸ் அண்ணே. கொஞ்ச நேரத்துல நம்மள கொலைகாரன் ஆக்க பாதானுங்க. என்ன இன்னைக்கு என் முட்டை எல்லாம் ஜொலிக்குது. உள்ள அற்புத குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு புடி. பாவம், யார் பெத்த புள்ளையோ. இன்னையோட ஒரு தொல்லை ஒழிஞ்சிடும். வாங்க நண்பர்களே, நாம போய் இறை தேடுவோம். மட பசங்க எந்த நம்பிக்கையில போறானுங்கன்னு தெரியல.
ரொம்ப ஹார்டா இருக்கே. என்னடா இது, எப்பவும் போல இல்லையே, ஏதோ வித்தியாசமா இருக்கே. டேய், என்னடா பண்ணீங்க? என்னமோ பண்ணுதேடா. நீ சாப்பிட்டது நீ நினைக்கிற மாதிரி முட்டை இல்ல. எதிரியை அழிக்க மூளை இருந்தாலே போதும், பலமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ நான் சாப்பிட்டது கல்லா? ஆமாண்டா முட்டாள். ஒரு வழியா தொல்லை ஒழிஞ்சுது. நம்ம சவால நாமளே சமாளிக்க முடிஞ்சா எல்லாமே நல்லா இருக்கும்.